போலி மருந்து விவகாரம் தொடர்பாக வந்து ஜேசிஎம் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டம் நடத்துனீங்க. தொடர்ச்சியாக வந்து இப்போ துணைநிலை ஆளுநர் வந்து சிபிஐ என்ஐஏ விசாரணைக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து இந்த விசாரணை நடக்கணும், அப்பதான் நேர்மையான முறையில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க குறித்து வச்சிருக்காங்க. ஜேசிஎம் வந்து சிபிஐ மேலே நம்பிக்கை இருக்கா, என்ஐஏ மேலே நம்பிக்கை இருக்கா, இல்லை நீங்களும் அது போல எதுவும் வேற எதுவும் கோரிக்கை இருக்கு? ஆமாம், ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதில் பிஜேபி இன்வால்வ்டாக இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது இது வந்து நம்ம ஜட்ஜ் மூலிமா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் மூலிமாவும் பண்ணணும். இது வந்து சிபிஐ எல்லா ஏஜென்சிஸ் இன்வால்வ் பண்ணி ஒரு ஜட்ஜு ஒரு தலைமையில் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்கிறீங்க. முதலமைச்சர் கிட்டத்தட்ட ரங்கசாமி 4 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, பழம்பெரும் அரசியல். அவர் இயலாமையால் இந்த மாதிரி ஊழல்கள் வளர்ச்சி இல்லை அப்படின்றீங்களா? இல்லைங்க, அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் தெரியாமல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்வோ வண்டி தான் நிறைய கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு ஓல்வோ வண்டி போச்சு, அந்த ஓல்வோ வண்டி யாருக்கெல்லாம் போச்சுன்னு அந்த லிஸ்ட் எடுத்தாலே ஓப்பனாக தெரிய போகுது. பட் இதெல்லாம் ஏன் எடுத்து வெளில சொல்ல மாட்டுறாங்க? இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, வளர்ச்சி ஒரு ஊர் இருக்குன்னா வளர்ச்சி இருக்கணும். மக்கள் வந்து இன்னமும் பின்தங்கி இருக்காங்க. ஒரு மக்களை போய் சந்திக்கும் போது ரொம்ப கஷ்ட நிலைமையில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வறுமை கோட்டு கீழே இவ்வளோ பேர் இருக்காங்கனாலே இருக்கிற நிறைய இடங்கள் வந்து இப்போ அரசாங்கம் அக்ரிகல்ச்சரல் ஃபார்முன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தா அரசாங்க ஊழியர்கள் வராங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி அங்கே நெட்டப்பாக்கத்தில் வந்து பழைய முதலமைச்சர் அவர் பேரில் வந்து ரெடியார் அவர் பேரில் வந்து மண்டபம் கட்டியிருக்காங்க. அது வந்து பூட்டி கிடக்குது, புதராக மண்டி போய் கிடக்குது. இது மாதிரி மக்களுக்கு அவன் வெளியில் போய் ஒரு மண்டபத்துக்கு 50,000 1 லட்சம் வாடகை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு அந்த மண்டபத்தை ஒன்றும் இல்லை, சும்மா ரெடி பண்ணி கொடுத்தா போதும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எதுவுமே எடுத்து பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது.